நேத்து கிருத்திகை அப்போ நாங்க பழனிக்கு போவோம். ஒரு 5 மாசமா நாங்க போறதில்ல. அதனால இன்னைக்கு ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலாமான்னு கேட்டிருந்தேன். சரி எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா பார்த்தா காளிப்பட்டியில இருக்க கந்தசாமி கோவிலுக்கு போலாமான்னு கேட்டிருந்தாங்க. நானும் அங்க போய் ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. அதனால போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரெடி ஆயிட்டோம். கிளைமேட் போக போக பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருந்தது. அங்க எப்பவுமே பழனியிலயும் சரி, எந்த முருகன் கோவிலுக்கு போனாலும் 7 விளக்கு வாங்கி அவரு போடுவாரு. அது மாரி 7 விளக்கு வாங்கி போட்டு பார்த்தா, எல்லாரும் டிஃப்ரெண்ட்டா விளக்கு ஏத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க சாமிக்கு ஒரு மாலை வாங்கிட்டு, சாமி பார்க்க உள்ள போயாச்சு. உள்ள போய் சாமி பார்த்துட்டு, அப்புறம் அங்க இந்த சந்தனம் தான் வந்து பிரசாதமா குடுப்பாங்க. இது வந்து ₹10 குடுத்தா குடுப்பாங்க. அவ்ளோ வாசனையா நல்லாருக்கும். அதோடயே வந்து பால்கோவா கொஞ்சம் சின்னதா குடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்ட்டுட்டு, இது பிரசாதம் அங்க தனியா சேல் பண்ணிட்டுருந்தாங்க. அதுவும் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு வெளிய வந்தாச்சு. பியூஷ் குட்டிய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் நாங்க கோவிலுக்கு போனோம். அவனுக்கு தெரிஞ்சா எங்ககிட்ட சண்டை போடுவான். அதனால அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு, அப்புறமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு.